என்னன்னா இந்த ஒரு நிமிஷம் படங்கள்ல நான் எதிர்த்து பேசிய பழைய எனக்கு அக்கிரமங்கள் எங்க நடந்தாலும் தட்டி கேட்டே பழகிட்டேன். அதனால கோபம் அதே கூட முந்தா நாள் கூட கவர்னர்கிட்ட நான் மனு கொடுக்கும்போது நான் ஏன் அடிக்க மாட்டேன்னு சிரிச்சேன்னு அதுதான் காரணம். இல்லை அவர் ரிப்போர்ட்டர் இல்லைங்க நீங்க சொல்லுங்க அங்கே வாங்க என்னன்னு கேட்டேன் வரமாட்டேங்கிறார் இருக்க பின்னாடியே போறாங்க. அதனால அடிக்க மாட்டேன் தைரியமா. ஏன்னா இந்த தப்பு இப்போ நடந்தா கேட்பேன். இப்போ கூட சொல்றேன் என் கட்சி தொண்டர்கள் என்னன்னா இவங்க சத்தம் போட்டாங்கல்ல என்னன்னா எல்லாரும் உட்காருங்க. அவங்களுக்கு தெரியல இது உட்காராம அவங்கவுங்க நான் டிவிக்கு போட்டாங்க போச்சு கொடுத்துருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. எனக்கு கோபம் வருமா வராதா? இதுக்காக தான் எனக்கு கோபம். இதை போய் தப்புன்னா எப்படி இருக்கு? ஆக இதுதான் உண்மை. அதே போல என் மனைவி சொன்ன தீர்மானங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திரும்ப நான் சொன்னேன் சசி பெருமாள் அந்த குடும்பத்திற்கு இதுவரைக்கும் நிதி கொடுத்தாங்களா? இதுவரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி அவன் பையனுக்கு யாருக்காக வேலை கொடுத்தாங்களா? ஏன் நான் இதெல்லாம் சால்ட்டா சொல்றேன் ஏற்கனவே என் மனைவி தெளிவா சொன்னேன். அதே மாதிரிதான் இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடமா கொண்டு வரும். முதலிடமா கொண்டு வரும்னா இது முதலிடம், குடிக்கிறது முதலிடம். சரி குடிக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு நீங்க முதலிடமா இருக்கணும். என்னங்க எப்படிங்க கர்நாடகத்தில் முடியலங்க, பாண்டிச்சேரியில் முடியலங்க, ஆந்திராவில் இருக்கு. நீங்க தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கலாமே. குடி முதல் நிறுத்துங்க. எல்லா மாநிலத்தையும் நிறுத்துவாங்க. குஜராத்தை சுற்றி அதே மாதிரி மாநிலமே இல்லையா? தெரியாங்க எனக்கு காடா இல்லை நாடு தானே. அதுவும் குஜராத் சுற்றி நாடு இருக்குல்ல. திருட்டுத்தனமா விற்கிறாங்களோ விற்கலையோ அது வேற 1008 கருத்து சொல்லுங்க. ஆனா குஜராத்தில் ஒரு கடைகள் இல்லையே. டெல்லியில் எத்தனை கடை இருக்குன்னு இது வரைக்கும் நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் எத்தனை கடை இருக்கு? யாரு? ஏன் நான் இதெல்லாம் கேட்கிறேன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்டில். இது மட்டுமா இன்னைக்கு மது விலக்குக்கு ஏன் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இப்போ வந்தார் கிருஷ்ணசாமி அவர் கூட சொல்றாரு மது விலக்கு முன்ன விட ரொம்ப தீவிரமாயிருச்சு. ஆமா உண்மை. ஏனென்றால் அவருடைய சாவுல இன்னும் மர்மம் இருக்காங்கன்னா சிபிஐ நீங்கிறது இல்லை. சிபிஐ இல்லை என்றால் நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த டிவி டிவி தான் அவர் 50 அடியிலிருந்து இறங்கினது ஏறினதை காட்டி திரும்ப காட்டி தான் சொல்றோம். உங்களுக்கு நன்றி. எதற்கு நன்றி காட்டினீங்க? மது விலக்கு. இன்னைக்கு பிறக்கும் பொழுது என்னமோ சொல்லுவாங்களாம், ஆனால் இறக்கும் பொழுது ஒரு சரித்திரமாக இருக்கிறது. சகாப்தம் படிச்சுட்டு போயிட்டாரு சசி பெருமாள். இது வரைக்கும் இங்க கூட இருக்கும். நிறைய இங்க இருந்தா என்ன இருக்கும்? உண்ணாவிரதம் இருக்கிறாரு மதுவுக்காக நான் கொடுத்தா அவருக்கு முதல்ல அடுத்த கட்சிக்காரர்கள் எல்லாரும் இதே சண்டையா இருக்கும் வேணாங்க அப்படி கடிதத்து மூலியமெல்லாம் பதில் சொல்லி நேரில் பார்க்கணும். உங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க முடியல. அது மாதிரி தான் பச்சைப்பேர் கல்லூரிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? பச்சைப்பேர் கல்லூரி மாணவர்களை பற்றி சிரிச்சு கொடுத்து அவர் ரவுடிகள் நீதிப்படா ரவுடிகள் தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க நல்லவர்கள் வல்லவர்கள் ஏன்னா சும்மா இல்லையா அவங்ககிட்ட ஒரு 3 கடை திறந்து வச்சா நாங்கள் தான் எங்கள் கட்சிகள் என்ன இவ்வளவு பேர் இப்படியே நிற்கிறாங்கன்னா இந்த பாருங்க சாலை கிராமத்தில் வீடு முன்னாடி தேவை இந்த பக்கம் டிராபிக்ல அடிப்படை சாகாம என்ன பண்ணும் தெரியாம கேட்கிறேன். ஏன்னா கூட்டம் அப்படி சைக்கிளை போட்டு நிற்கிறாங்க. இக்கனோடு பாதை இதில் வர தடுப்பு. அங்கே எங்கே திரும்பினா இப்படி கடை திரும்பின உடனே கடை இடிக்கணும். இவனை அப்படி உடனே போய் போதையில சரி டிவியில் என்ன சொல்லுவாங்க மாட்டோம். டிவியில் நான் கேட்குற சொல்லுவாங்க பூர்ண மதவிலக்கு சாத்தியம் இல்லைங்கிறார் விஜயகாந்த். என்ன ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க குடியார போட்டா போட்டு அவங்களுக்கு வலிக்கு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் போடுவாங்க. ஏன் அதான் நீங்கள் போடுறீங்க அப்போ தெரியுதுல்ல. குடி என்பது இப்போ நாங்கள் பூர்ண மதவிலக்குங்கிறது உண்மைதான்.
ஏன்ற இன்னைக்கு 21 வயசுமா அப்போ குடிக்க சொல்ற குடிக்கிறது இல்லை 21 வயசுக்கு கூட ஒரு கட்டுப்பாடு. நீங்க தான் உடனே செய்ய மாட்டீங்க. ஜெயலலிதா இன்னைக்கு இதுதான் பண்ணிச்சு. ஜெயலலிதா நாங்க சொல்லியே மற்ற அடுத்த கட்சிக்காரங்க சொல்லி இன்னைக்கு இது பண்ணிச்சு. எல்லாம் தான் தோன்றித்தனமாகத்தான் இந்த அம்மா எதுவுமே நாம் எதையுமே சாதிப்போம். நாம் எதையுமே 5 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும். நல்லா அப்போது 5 வருஷம் யார் தான் கலைஞர். அதுக்கு 5 வருஷம் இந்த அம்மா, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் யார் கலைஞர். ஆக எம்ஜிஆர் ஒருத்தர் தான் 10 வருஷம். அவரை மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்களா? ஆனால் அவர் கொடுத்த ரெட்டை மந்திரம் வச்சுக்கிட்டு எங்கள் கட்சி ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் கட்சி ஒன்றும் செய்ய முடியாது. யாரு சொன்னால் ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் கட்சி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை எல்லாம் இதுக்குள்ளே போட்டுறாங்க. இதே போலீஸ், இதே காவல்துறை. ஏன்னா அன்னைக்கு தேர்தல் வரும்போது தானே உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல இருந்தா இதுல இருந்து அப்புறம் தான் தான் இருந்திருக்கு. நான் எனக்கு ஓட்டு போடுங்க, நல்லவங்களும் ஓட்டு போடுங்க, நல்லவங்களை பார்த்து நல்லவங்க யாரு என்பதை தேர்ந்தெடுத்து. ஏன்னா என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்றேன், நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்ல கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க. நான் அப்படிதான் நான் கேட்கிறேன். அது தேர்தல் மாற்று, தேர்தல் வரும்போது தான் இதெல்லாம் இப்பவே வாருங்க. எந்த கட்சி? நீங்கள் எந்த கட்சி? உங்களை தமிழிசை பார்க்க வந்தாங்களே, நீங்களும் பிஜேபி கூட்டுறீங்க, உடனே அடுத்த கட்சிக்கு தான் போகணும். யாருமே பார்க்க எதுக்குமே வரக்கூடாதா? மதுக்கா அதாவது ஜெயலலிதா பற்றி ஏன் வரலாம் சந்திரசபைக்கு அந்த அம்மா வரலன்னு கேட்க மாட்டாங்க, சந்திரசபை கூட்டணும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வாதம் வைக்க சொல்லுங்க. அச்சாதான் லைசன்ஸ் போயிருக்கு, வச்சா கேபிள் டிவிலேருந்து எடுத்துட்டா இப்போ பயம், அதுக்காக வைக்க மாட்டாங்க. சில டிவிகள் இருக்கு, பேரை சொன்னாலும் தப்பு பேரையும் சொல்லலாம். ஆக விவாத மேடை இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன். என்ன அவங்களுக்கு இப்போ கேப்டன் டிவி என்ன பண்ணிட்டாங்க, கேஸான போடு. ராஜ் டிவி என்ன பண்ணாங்க, கலைஞர் முதல்ல கலைஞர் உடனே தூக்குனார். அவர் கலைஞர் என்ன பண்ணிட்டார், கலைஞர் டிவின்னு ஆரம்பித்தார். சண்டே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு. ஆக இதெல்லாம் ஒன்று 6 நாள் ஒன்று சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம சொன்னால் நம்ம டிவி தான் மாறும். உங்கள் டிவி அடுத்த 6 மாதம் 8 மாதம் அப்புறம் வேற ஒரு ஆட்சி வந்து அவங்க டிவி தானே முன்னாடி நிற்கும். உங்கள் டிவி மட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக கேபிள் டிவி இந்த டிவி ஏதாவது ஒன்று அப்புறம் விளம்பரம் கொடுக்குற ஆளுங்கட்சியை பார்த்தாரு கொடுப்போம். யார் ஆளுங்கட்சின்னு சரி, என் படத்தை கூட மடக்கியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 42 படத்தெல்லாம் வேண்டாம். என் படங்கள் 1900 நான் எப்போ நடிச்சு 78 எல்லா படத்தையும் சேர்த்துவேன். வாங்கி வச்சுக்க, இன்னும் கூட வாங்கிக்க, எனக்கு அதை பற்றி கவலை. ஒருவன் வருவான் என்றால் அதான் அரசு நன்று போவான், தெய்வம் என்று வருவான்னா வரேன், வரமாட்டேன்னா வரமாட்டேன். இதுக்கு போய் என்ன போராடணும்? எனக்கு போராட்ட படம் வந்தால் போராட போய் இதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக என் படத்தை அதாவது இவங்க எப்படி தெரியுமா, 1000 கைகள் மரத்தின்றால் ஆனவன் மறைகிறது இல்லை. என் மனைவி சொன்னபடி சிப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் ரூபாய் சினிமா நிறுத்தின அதுக்காக விஜயகாந்த் வர முடியாமல் போயிட முடியுமா? விஜயகாந்த் வருவேன், எப்படி வருமோ அப்படி வருவேன். இன்னைக்கு தான் கேட்டார், கிருஷ்ணசாமி கூட கேட்டார், எனக்கு சந்தோஷம் கூடுதா அப்படின்னா. அவனே வந்திருக்குன்னு இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், 24ஆம் தேதி என்னமோ சந்தோஷம் கூடுது, நீங்கள் வரைய நான் வருவேன், வரும்பொழுது வருவேன். ஆனால் வரும்போது வரலாம். ஒருத்தவங்க ரொம்ப என்ன பண்ணால் இருக்கிற எம்எல்ஏ எல்லாரும் வந்தால் தான் நானும் போக முடியும். இருக்கிற எம்எல்ஏ போனாலே இங்கே ஒன்றும் நடக்கலாம். பத்திரிக்கையாளர்கள் சொன்னால் நீங்களும் வாங்க, நீங்கள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் என் தொகுதிக்கு இந்த சொல்கிறாருல உங்கள்கிட்ட சொன்னேன் 20 கோடி ரூபா சாங்ஷன் இவங்க பண்ண முடியலன்ட்டு மணல்பட்ட பிரிட்ஜுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் 20 கோடி ரூபா சாங்ஷன் ஆகிட்டு தான் வர முடியும். இது வரைக்கும் அவங்க கட்டுறாங்களா? தமிழக அரசு அவங்க பூஜை போட்டு தான் செய்வாங்க. எனக்கு யார் பூஜை போட்டால் எனக்கு கவலை இல்லை. யாரும் பூஜை போட்டு அவங்களே பண்ண சொல்லுங்க. அப்படியா பண்ணிட்டு என் மக்கள் வாழட்டும் தாங்க. என் மக்கள் நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லபடியாக இருந்தால் உங்கள் காலையிலே வந்து விழுக போகிறேன். எதற்காக மதுக்கடைகள் திறந்து வைக்கிறீங்க, எதுக்காக ஊழல் பண்ணுறீங்க? இன்றைக்கி மது ஒழுங்கு பிரச்சனை, மது ஒழுங்கு பற்றி மட்டும் தான் பேசணும். ஆனால் இவங்க ஆட்சி ஏம்போதுன்னு எல்லாரும் 2012 ஒன்று மாத்திரம் மது விளக்குனால மட்டுமா காவல்துறை சட்டமலை கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் திருடுவேன். அதுமாதிரி விலைவாசி எழுந்திரிச்சு. எங்கே பார்த்தாலும் ரேஷன் பொருட்களுக்கு எந்த கடையில் அது இருக்கா சொல்லுங்கள்? இல்லைங்க, மண்ணெய் இல்லை, சர்க்கரை இல்லை, எதுவும் இல்லைங்கிற அரிசி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இருக்கு.
சத்தம் நானா போறேன். ஏதோ ஒரு அரிசி போடுறாங்கல்ல, மீதி என்ன வாங்குறீங்க? சொல்லணும்ல, ரேஷன்ல பொருளே இல்லை, இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? ஆனால் 30,000 ரூபா மாத்திரம் கொள்ளையடிச்சிட்டு போவோம். 30,000 கோடி கொள்ளையடிப்பாங்க. எதனால கொள்ளையிடம்? மது விலங்குல. ஒரு கணக்கு சொன்னாங்களே, ஒரு பாட்டோட விலை 472, ஆனால் விற்கிறது எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். யார் வெங்கடேசன் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என் கட்சிக்காரர் தான். ஆக இந்த வழக்கத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன் மக்களே. ஏன்னா நான் 5 மணிக்கு மேலே பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. 5 மணி ஆச்சு. 5 மணி ஆச்சு. அப்போ 5 மணி இல்லை, 10 மணி ஆனால் கூட இருக்கணும். 10 மணியில் என்ன இருக்கு? ஏன்னா செய்யறது நல்ல காரியம். 5 மணி ஆச்சு 5 மணி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. செய்யும்போது நல்ல காரியம். எத்தனை மணி எத்தனை ஆனாலும் செய்கிற மக்களுக்கு அதான் சிறப்பா. அதாவது ஒரு தடவை தான் சாகும், ஒரு தடவை தான் பிறப்பும் இறப்பும் ஒவ்வொரு தடவை தான். அது போல் நம்ம என்ன இருக்க போகிறோம், சாக போகிறோம்? இல்லை, எத்தனை நாள் தான் நீங்கள் செத்து பிழப்பீங்க? ஒரு தடவை செத்தா அவ்வளோதானே. இவங்களா சொல்லுவாங்க, முன் பிறவி பழைய பிறவி அந்த பிறவி சொல்லாத கேள்வி எவ்வளோ வந்திருக்கிறோம். இல்லை, படம் பார்த்தா அழகாக இருக்கும். நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு பார்த்தா நல்லா வேற என்ன இருக்கு? அதனால மக்களே, இருந்தாலும் 5 ஆச்சுங்கிறாங்க. அதனால தயவுசெய்து பத்திரிக்கையாளர்கள்லாம் காலையில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு நான் பேசி கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் முழுவதும் இருக்கீங்க. அதனால் இன்னும் மேற்கொண்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எனக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அது என்னது இன்னொன்று சொல்கிறேன், உண்ணாவிரதத்துக்கு முன்னாடி பிடிக்கிற மளிக்கடைகளை மதுக்கடைகளை ஒழிக்கிற வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும். இந்த உண்ணாவிரதத்தை நம்முடைய அன்பு தலைவர் காட்டன் அவர்கள் முடித்து வைக்கிறார்கள். அதற்கு அன்பு சகோதரி அவர்கள் வழங்குகிறார்கள். அன்புக்குரிய அந்நியார் அவர்கள்